இந்த 2024 மோசமான படம்னு சொன்னா இந்த படமாக தான் இருக்கலாம். ஆமா, படம் அருமையா இருக்குங்க. இந்த மாதிரி 4 படம் தமிழ் சினிமாவில் வந்துச்சுன்னா தமிழ் சினிமா படுத்துரும். இதுக்கு மேல எதுவும் சொல்றதுக்கு இல்லை. டைரக்டர் முடிவு எங்ககிட்ட கொடுத்தாரு, நாங்க உங்ககிட்ட கொடுத்தோம். படம் பார்க்க இவங்க தாங்க 150 ரூபா கொடுக்கணும். படம் பார்க்குறப்ப இந்த படம் ஒரு கதையும் இல்லை. படம் ரொம்ப வேஸ்ட்டுங்க, நல்லாவே இல்லை. எந்த கதையும் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஒரு பாட்டில் எதுவுமே இல்லை. கடைசியாக மொட்டையாக முடிச்சிட்டாங்க, உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்ட்டு. அவ்வளோதான், வேஸ்ட்டுங்க. ஆமாம், மொக்கா. ரொம்ப மோசம், படுமோசமான படம். இந்த மாதிரி படத்தை என்ன இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இல்லை, பிடிக்கல, கதையும் இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி ரொம்ப மோசமான படம். இது வேறு படங்க ஒரு 10 நிமிஷம் உட்காந்துருக்கிறதே கஷ்டம். ஆனால் எப்படி 1.5 மணி நேரம் உட்காந்துருந்தோன்னு தெரியல. அவ்வளோ மோசமான படம். நன்றி. சூரிய ஆக்டிங் எல்லாம் ஒன்றும் இல்லை, டைரக்டரே சரியில்லை. படமே எனக்கு இவ்வளோ இந்த 2024 மோசமான படம்னு சொன்னால் இந்த படமாக தான் இருக்கலாம். ஆமாம், என்ன நல்லா இருந்துச்சுண்ணே? இல்லை, நல்லாவே இல்லைண்ணே. ஒன்றுமே புரியலண்ணே, படமே ஒன்றும் புரியல. காசு வேஸ்ட்டு, சுத்தமாக பிடிக்கும். நல்லா தூக்கம் வரும் வந்தீங்கன்னா. ஆவரேஜ் கூட இல்லை. தயவு செஞ்சு வந்துடாதீங்க. படம் பார்க்குறது வேஸ்ட்டு, காசு வேஸ்ட்டு. குத்துக்களி தானே பிரதர், படம் நல்லா இருக்கு. வரவங்க எல்லாருமே படம் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த ரிவ்யூ மட்டும் யாரும் மக்கள் ஏற்றுக்காதீங்க. எல்லாருமே தியேட்டருக்கு வந்து படம் பாருங்க. இது ஆடியன்ஸ் ரீதியாக கனெக்ட் ஆகிற படம். நல்ல படம், சூப்பராக இருக்கு. இல்லை, எனக்கு ஆர்ட் ஃபிலிம் எல்லாம் அவங்க இன்டர்வியூலேயே சொல்லிட்டாங்க ஒரு மைண்ட் செட்டில் வாங்கன்ட்டு. அந்த மைண்ட் செட்டில் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. சுத்தமாக பிடிக்காது, நார்மல் சுத்தமாக பிடிக்காது. ஆர்ட் ஃபிலிம் பார்க்குறவங்க சூப்பராக இருக்கு. ஓப்பன் எண்டிங் விட்டு தான் கொஞ்சம் பேட் டிசிஷனாக இருக்குது. ஓப்பன் எண்டிங்காக இருக்குது. அது ஆடியன்ஸும் முடிவு பண்ணிக்கிற மாதிரி விட்டாங்க கிளைமேக்ஸ். அது மட்டும் கொஞ்சம் இதாக இருக்குது. ரியாலிட்டி தான், படம் ஃபுல்லு ரியாலிட்டி தான். சூப்பராக இருக்குது. நம்ம ரியல் லைஃப் நடக்கிற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. ரியல் லைஃப் என்ன நடக்குமோ அதை வச்சு எடுத்திருக்காங்க. படம் பார்க்கலாம். நம்ம ரியல் லைஃப் நினச்சி பார்த்தோம்னா அதை பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு. வேற மாதிரி சினிமாவா அதை கொடுத்துருக்காங்க. மியூசிக் எதுவும் இல்லாம சூரியோட ஆக்ஷன், சூரியோட எதுவுமே இல்லைனா சாங் எதுவுமே இல்லை, மியூசிக் எதுவுமே இல்லை, நல்லா பண்ணியிருக்காங்க. சூரிய டைரக்ஷன், வினோத் டைரக்ஷன், படம் ரியாலிட்டியா எடுத்திருக்காங்க. படம் ரியாலிட்டியா இருக்குண்ணா, எல்லாமே நல்லா இருக்கு. ஒரிஜினல் கான்செப்ட் எப்படியோ அந்த மாதிரி எடுத்திருக்காங்கண்ணா. ஒவ்வொரு சீனும் சூப்பராக காட்டியிருக்காங்க. படம் நல்லா இருக்கு. அண்ணா நடிப்பு, சூரியனா நடிப்பு நல்லா நடிச்சிருக்காரு. நல்லா இருக்கு. கேமராமேனு எல்லாம் யதார்த்தமாக தான் இருக்கு. போக போக படம் சின்னது தான். போக போக இதாகும். நம்ம நார்மல் லைஃப் வந்துருக்கு. சூப்பராக இருக்கு. அவருக்கோசரம் போய் பார்க்கலாம். இன்னொருக்கா பார்த்து தெளிவாக சொல்கிறேங்க. ஆமாம், படம் சூப்பர். படம் நல்லா இருக்கு. சின்ன படம் தான், போக போக ரீச் ஆகும். ஆமாம்.